காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்வதற்கு காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கடலை மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு கொஞ்சம், அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தொளிச்சு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுத மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை பொரிக்கும் போச்சில் காலிஃப்ளவரை தண்ணியில் போடும் போச்சுலாம் தண்ணியில் மஞ்சள் உப்பும் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு உருக்குச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு மாற்றி போட்டுக்கோங்க. சுவையான காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடியாகி கொண்டிருக்கிறது. அதை பையை அப்படியே மாற்றி போடுங்க. சுவையான காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி. நீங்களும் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானது. நல்ல பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி.